Hi friends, welcome back to Birla's பார்வை. ஸோ ஒரு கார்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வரமுறையை மீறி பல விஷயங்களை அவுட் ஆஃப் பாக்ஸில் டிசைன் பண்ண ஒரு காரு இல்லை 2 காரு இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மஹேந்திராவோட எலக்ட்ரிக் கார்ஸ் தான் வந்து அது. நம்ம முன்னாடி இருக்கிறது BE6E. ஸோ BE6E அப்படிங்கிறது அப்படி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொன்னோம் அப்படின்னா B6E அப்படிங்கிற லெவலில் வந்து அந்த நேம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கே வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வண்டியை டிரைவ் பண்ணி எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்லேயும் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம், சிட்டி ரோட்ஸ்லேயும் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஃப்ரண்ட் வியூ வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த ஃப்ரண்ட்டோட லுக்கே வந்து நீங்கள் பார்க்க முடியும் எவ்வளோ பல்கியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ரொம்ப சங்கியான ஒரு லுக்கில் தான் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ ஹெட்லைட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ஹெட்லைட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி எல்இடியில் ப்ரொஜெக்டர் செட்டப்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. டிம்முக்கும் பிரைட்டுக்கும் தனித்தனியாக நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே அப்படியே கீழே வந்தோன்னா இந்த டிஆர்எல் வந்து பிளிங்கராகவும் இங்கே உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. ஜஸ்ட் ஹாஃப் த வேலேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பட் இது அப்படியே கீழே வரைக்கும் வந்து இந்த ஹெட்லைட்டை கவர் பண்ணி ஒரு ப்ரொஃபைலில் வந்து கொடுத்துருக்காங்க. நைட்டில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு லுக் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே ஒரு ஃபங்க்ஷனல் ஏர் வெண்ட்டே வந்து நமக்கு இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸுமே வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி கம்ப்ளீட்டாக பியானோ பிளாக்கில் பாலிஷ்டாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு 360 டிகிரிக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கேமராவுமே நம்ம கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்க்க முடியும் ஒரு வெண்ட் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது அப்படியே ஏர் இப்படி போய் ஆப்போசிட் இப்படி வந்து விண்ட்ஷீல்டை பாஸ் பண்ணி போகிற மாதிரியான ஒரு கேப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஹைட்டான ஒரு ஃபீல் கொடுக்குது. அதே நேரத்தில் ஏரோடைனமிக்கு பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக அதை ஓப்பன் பண்ணி ஒரு பாஸ் த்ரூவும் பண்ணியிருக்காங்க. இது டிஃப்ரெண்ட்டான ஒரு திங்கிங் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஒரு கார்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத உடச்சி ஒரு வேறு மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இதில் கொடுக்குது. BE அப்படிங்கிற ஒரு பேட்ச்மே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட்டோட இந்த ஹூட் பார்த்தோன்னா ரொம்ப லோவாக தான் இப்படி இருக்குது. இப்போ உள்ளேருந்து நம்ம சீட்டில் உட்காந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டோட அந்த ஹூட் வந்து நமக்கு பெருசாக வெளியில் தெரியல. அப்போ ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலே ரேடார் இருக்கிறது தெரியுது. மொத்தம் வந்து 5 ரேடார்ஸ் வந்து இந்த ஆடாஸுக்காக வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இது இந்த 2 எண்டுமே பார்க்கும்போது அப்படியே ஒரு பல்கியாக வந்து இங்கே இருக்கிறது வண்டிக்கு வந்து ஒரு மாதிரி மஸ்குலரான ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். சைட் வியூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த டெஸ்லாவோட ஃபீல் அப்படிங்கிறதுக்கு இந்த ஷார்ப்பான இந்த லைன்ஸ் வந்து பார்க்க முடியும். ஒரு மாதிரி அன்ஈவனான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. நம்ம நிறையா கேமிங்கில் பார்த்த ஒரு காரோட ஃபீல் வந்து இது கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே ORVM வந்து அப்படி ஷார்ப்பாக வந்து இங்கே இருக்குது. ஒரு பிளிங்கருமே அதோட அட்டாச் பண்ணியிருக்காங்க. 360 டிகிரிக்குரிய அந்த கேமராவுமே இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வீல் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த டாப் எண்டில் 20 இன்ச் அலாய் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி 245/55 ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ப்ராடரான ஒரு வீலு. இப்போ ரோடில் செம்ம கிரிப்பாக செம்ம பிளான்டடாக போகுது அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரு வீல் ஆர்ச்சில் ஃபுல் பியானோ பிளாக் இருக்கிறது நமக்கு தெரியுது. இந்த கிரேக்கும் அதுக்கும் சூப்பராக எடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இங்கே ரன்னர் போர்டில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு டெக்ஸ்சர் ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு லைட்டுமே இருக்குது. நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது குட் பை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஒரு லைட் வந்து அதில் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அதில் அந்த பேட்டர்னுமே வந்து நமக்கு கீழே ரோடில் தெரிகிறது. சூப்பரான ஒரு லுக்காக வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே எவ்வளோ ப்ரொஜெக்டடாக வந்து ஒரு கிளாடிங் வந்து இந்த டோரில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இதுவுமே வந்து வண்டியோட ஓவரால் பல்கியான லுக்குக்கு வந்து அது பயங்கரமான ஒரு ரக்கடான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பார்ன் எலக்ட்ரிக் பிளாட்ஃபார்ம் தான். இங்க்ளூ அப்படிங்கிற இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் இந்த காரை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த BE6E இருக்கலாம், இல்லை அப்படின்னா
XEV 9e இருக்கலாம். இந்த ரெண்டுமே இதே பிளாட்ஃபார்மில் பில்ட் ஆகிருக்கு. சேம் வீல் பேஸில் வந்து உங்களுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்லி அந்த காருக்கும் இந்த காரும் டிஃப்ரென்ஸு, அதில் அதிகமாக வந்து ஃப்ரண்ட் ஹேங் ஓவரும் ரியர் ஹேங் ஓவரும் இருக்கும். அதனால அது 4.7 மீட்டர்ஸில் வருது. இது க்ளோஸ் டு ஒரு 4.2 மீட்டர்ஸில் வந்து உங்களுக்கு இது வருது அப்படின்னு சொல்ல முடியும். மிச்சபடி சாசி வந்து அதே தான். ரியரோட டோர் ஹேண்டில் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சைடில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் யூஸ்வலாக 700 இருக்கிற மாதிரியான அந்த ஒரு டோர் ஹேண்டில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டோரே வந்து செம்ம வெயிட்டாக இருக்குது. விட்டோன்னா செம்ம ப்ரீமியமான ஒரு தட் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. மேலே ஒரு ரூஃப் ரெயில் எதுவும் இல்லை, ஒரு ஸ்கை ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் கிளாஸில் வந்து அந்த ஸ்கை ரூஃப் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி அதில் சம் லைட்ஸுமே வந்து உங்களுக்கு இருக்குது. அது ஒரு லைட் ஸ்ட்ரிப்பு வந்து அதில் ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. அது இப்போது மஹேந்திராவோட நியூ லோகோவும் அதில் இருக்குது. அதே நேரத்தில் சம் லைன்ஸும் அது கொடுத்துருக்காங்க. நைட்டில் அது க்ளோ ஆகுறது ஒரு சூப்பர் ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆண்டனா எதுவுமே இல்லை. இங்கே ஒரு ஸ்பாய்லரோட ப்ரொஃபைல்லே ஆண்டனா வந்து இன்டெகிரேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இங்கே அப்படியே ஷார்ப்பாக ஒரு எட்ஜ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது ஈவன் இந்த சி பில்லரும் சரி, இந்த ஸ்பாய்லரும் சரி, இங்கே ஒரு லிப் ஸ்பாய்லரும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் அப்படியே இன்டெகிரேட் ஆகி இங்கே வரும்போது அந்த ஒரு ஷார்ப் எட்ஜ் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. ரியரோட லுக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த கூப்பே ஸ்டைலோட ஃபீல் வந்து இங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி எல்லாமே வந்து ஒரு ஷார்ப் எட்ஜாக வந்து நமக்கு இருக்குது. நம்ம சைடில் பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பாய்லரோட ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு லிஃப்ட் ஸ்பாய்லருமே வந்து உங்களுக்கு இன்டெகிரேட் ஆகிருக்கு. ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டோட டிஆர்எல்லை மேட்ச் பண்ணி இங்கே ரியரோட டெயில் லேம்ப்மே வந்து கரெக்டாக அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இப்படி ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் போடும்போது இது இண்டிகேட்டராகவும் ஆக்ட் ஆகும். இங்கே உள்ளேயுமே வந்து ஒரு லைட் வந்து ஒரு ஷேடோட ஒரு இண்டிகேட்டரோட ஃபீல்மே வந்து உங்களுக்கு அது கொடுக்கும். இங்கே பூட் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா XEV 9e விட இது கொஞ்சம் பூட் வந்து கொஞ்சம் சின்னது தான் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் இப்போ எங்களோட திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. டீப்பாக கிடையாது, ஏன்னா பேட்ரி இருக்குது. உள்ளே வந்து ஸ்பேர் வீலுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா க்ளோஸ் டு ஒரு 400 லிட்டர்ஸ் வந்து இதோட பூட் கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையான திங்ஸை வந்து நல்லாவே இதில் டம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ லிப் ஹைட் அப்படிங்கிறதே கொஞ்சம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் ரொம்ப தூக்கி தான் நீங்கள் வந்து உங்களோட லக்கேஜை உள்ளே வைக்கணும்னு சொல்லலாம். ஒரு பார்சல் ட்ரேவும் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் டெயில் கேட்டாவே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இங்கே பட்டன் இங்கே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஸ்வைப்பும் கீழே பண்ணிங்கனாலும் இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நியூ மஹேந்திராவோட லோகோ வந்து ஜஸ்ட் ஒரு பிளாக் கலரில் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே பம்பர் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுல் பியானோ பிளாக்கில் இருக்குது. இந்த ஸ்பாய்லர் எப்படி ஒரு ஃபீல் இருக்கோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஸ்கர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது நல்லாவே தெரியுது. அதே மாதிரி ரியரோட பார்க்கிங் சென்சார்ஸுமே வந்து உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கம்ப்ளீட் காரோட எக்ஸ்டீரியரே பார்க்கும்போது ஒரு ஃபங்கியான ஒரு ஃபீல் தான் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. டோர் ஓப்பன் பண்ணலாம். உள்ளே போகிறதுக்கு செம்ம ஹெவியாக வந்து இந்த டோர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ப்ரீமியமான ஒரு தட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கிது. 90 டிகிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. நல்ல ஒய்டரான ஒரு அப்பச்சருமே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த டோர் பேடு அண்ட் ஹேண்டில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. இதையே நீங்கள் பார்க்கலாம். இங்கே எந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பாக ஒரு எட்ஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இந்த ப்ரொஃபைல் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நான் உள்ளே போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டெஃபினட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஹார்ட் பிளாஸ்டிக் வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே ஒரு ரப்பர் ஃபீல் மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு மெட்டாலிக்கில் வந்து கன் மெட்டல் கிரேயில் வந்து ஒன்று இருக்கிறது தெரியுது. டோரை அன்லாக் பண்ணுறதுக்கே இந்த பேண்டு போஷியாவில் இருக்கிற மாதிரியான இந்த பேண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை இழுத்திங்கன்னா உங்களுக்கு டோர் வந்து அன்லாக் ஆகும். ஸோ இது எந்த அளவுக்கு ரிலேயபிளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தனியாகவே வந்து ஒரு லாக்கும் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு லெதரில் ஒரு குஷன் வந்து நமக்கு இருக்கிறது இங்கே தெரியுது. இங்கே ஒரு டெக்ஸ்சரில் வந்து ஒரு டோர் பேடு. ஸோ இதில் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டாப் அண்டில் ஹார்மன் கார்டனோட 16 ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. 16 சேனல் ஆம்ப்ளிஃபையர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1400 வாட்ஸில் வந்து ஒரு ஆடியோ டால்பி அட்மாஸோட உங்களுக்கு கிடைக்குது. ஏஆர் ரஹ்மான் சாரோட லாங்காக ஒர்க் பண்ணி இந்த ஒரு செட்டப்பை நாங்கள் அரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டெஃபினட்டாக வேறு லெவலில் ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது தனியாக ஒரு ரீலை உங்களுக்கு கேப்சர் பண்ணி நாங்கள் போடுறோம். இங்கே டோர் பாக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக 2 1 லிட்டர் பாட்டிலே வந்து உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். நல்ல ஒய்டரான
ஒரு டோர் பாக்கெட் இருக்குது, பியானோ பிளாக்ல ஸ்விட்சஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ சீட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6-வே அட்ஜஸ்டபுளில் பவர்லாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லம்பருக்கு தனியாகவே இங்கே வீல் இருக்க நம்ம பார்க்குறோம். மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மெமரி வந்து ஒரு 3 மெமரி வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. அண்ட் தென் ஃப்ரண்ட்டு, பேக்கு, ரிக்ளைனுக்கும் உங்களுக்கு பவர்டில் இந்த டிரைவர் சீட்டு கிடைக்கிது. உங்களுக்கு வெண்டிலேட்டர் சீட்ஸாகவும் அது கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் தீம் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி பிளாக்கும் ஒரு மாதிரி க்ரீனும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த காம்பினேஷன் வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி லெதரும் ஒரு ஃபேப்ரிக்கும் மிக்ஸ் ஆகி ஒரு சீட்டோட லுக்கு. இந்த ஹெட்ரெஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ உட்காந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ உள்ளே வர்றதுக்கு ஃப்ளோர் வந்து கண்டிப்பாக ஹைட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உள்ளே வந்தேன் அப்படின்னா இந்த ஹைட் வந்து இந்த அப்பச்சர் கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. நம்ம பெண்ட் பண்ணி தான் உள்ளே வர வேண்டியிருக்கு. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த சீட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்னோட சைஸுக்கே அந்த சீட் நல்லாவே அக்காமடேட் பண்ணுது. அதே மாதிரி இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட்டு, இந்த பக்கமும் ஒரு ஆம்ரெஸ்ட்டு. இங்கே இருக்கிற இதை நீங்கள் பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளைட்டோட காக்பிட் மாதிரியா நம்மளை அப்படியே ஐசோலேட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த டோரில் எதுக்காக அந்த கர்வ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைலை அப்படியே இந்த டோர் வரைக்கும் வந்து முடிச்சிருக்காங்க. அப்போது நம்மளை இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கள விட்டு கம்ப்ளீட்டாக இதை ஐசோலேட் பண்ணிருச்சு. அப்போ நம்ம ஏதோ ஃபேமிலியை விட்டு தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. ஒரு டிரைவர் போகிற ஃபீல் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத நீங்கள் சொல்லலாம். ஸ்டேரிங்கை கூட நீங்கள் பாருங்கள், கன்வென்ஷனலாக இருக்கிற ஸ்டேரிங் மாதிரி இல்லாமல் ஃப்ளாட் பேட்டம் மட்டுமே கொடுக்கல, மேலேயும் ஃப்ளாட்டாக இருக்குது, சைடும் ஃப்ளாட்டாக இருக்குது. ஒரு மாதிரி ரெக்டாங்கிளாக ஒரு ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த ஹார்ன் பேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லி வந்து கிளாஸில் இருக்குது. அந்த லோகோ முதற்கண்டு வந்து உங்களுக்கு நீங்கள் வெஹிக்கிள் ஆன் பண்ணும்போது ஜஸ்ட் லைட்டில் வந்து உங்களுக்கு அந்த லோகோ வந்து தெரியும். ஹார்னுமே நல்ல லவுடராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். நல்ல ஜாய்ஸ்டிக்கில் சுவிட்சஸ் எல்லாமே வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பேடல் ஷிஃப்டரும் நமக்கு இங்கே இருக்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இது நாங்கள் ஓட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ரைவ் பண்ணோம். நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ரவுண்டான ஸ்டேரிங்லேயே ஓட்டி பழகிட்டு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து கீ ஃபாப் வந்து இங்கே இருக்குது. இதை வைக்கிறதுக்கு சூப்பராக ஒரு லொக்கேஷனுமே வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. கீ எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாதபடி இருக்குது. ஸோ இது ஒரு புதுசாக இருக்குது இந்த கீ. ஈவன் ஒரு கீயோட செயின் கூட போட முடியாத அளவுக்கு எங்கேயுமே ஹோல் எதுவுமே கொடுக்கல. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம இதை ஹேண்டில் பண்ணிக்கணும். ஸோ இதோட அந்த XEV அப்படிங்கிற அந்த காரில் பார்த்தீங்கன்னா ஈவன் ஆட்டோ பார்க் முதற்கொண்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது கீழே வச்சு உங்களால் அதை பார்க் பண்ண முடியும்னு. அதை பார்க்குறக்கே ரொம்ப ஈராக இருக்குது. முடிஞ்சால் அதை ஒரு டெமோவாகவே நான் எடுத்து போடுறேன். இங்கே ஒரு ஜாய்ஸ்டிக் வந்து இருக்குது. ஒரு ரவுண்டில் நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணி நீங்கள் மெனுவை இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஸ் இருக்குது. அதே மாதிரி குயிக் மெனுவுக்கு இங்கே கொஞ்சம் பட்டன்ஸுமே கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம டிரைவிங் மோட்ஸை மாற்றுறதுக்கு டிரைவ் மோடு ரிவர்ஸ் மாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட ஃப்ளைட்டோட அந்த டேக் ஆஃப் லீவர் மாதிரியே வந்து இருக்குது. அப்போ ஓவராலாக இதோட ஃபீலே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளைட்டோட ஃபீல் தான். இங்கே மேலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா பட்டன்ஸ் இருக்கிற மாதிரியா கொடுத்துருக்காங்க. அப்போ ஓவராலாகவே அந்த ஒரு ஃபீல் தான். இங்கே ஃப்ரண்ட்டோட இந்த விண்ட்ஷீலும் பார்த்தீங்கன்னா கூட நல்ல ஸ்லோப்பில் வந்து இருக்குது. நல்ல டீப்பாக ஃப்ரண்ட்டில் வந்து இருக்கிறதுனால அப்படி ஒரு ஃபீல் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ரண்ட்டில் கிளஸ்டரும் சரி இன்ஃபோர்டைன்மெண்ட்டும் ஒரு டியூவலாக நல்ல லாங்கராக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அத்தனை ஃபீச்சரையும் நம்மளால் ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாது. முடிஞ்சால் இன்னொரு வீடியோவில் நம்ம கவர் பண்ணலாம். ஒரு வயர்லெஸ் பேட்மே வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஏசியோட வெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் லென்த்துக்கு வந்து வெண்ட் இருக்குது. இங்கே ஒரு லெதர் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி சீட்டோட அந்த க்ரீனை மேட்ச் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கு இங்கே உங்களுக்கு ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேயுமே வந்து நமக்கு இதில் இருக்குது. ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேங்கிறது இந்த விண்ட்ஷீல்ட்லேயே வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. அது பெருசாக நமக்கு அதை மறைக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் ஹைட்டு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல அதை கரெக்ட் பண்ணிக்குது. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி அந்த டிஸ்பிளே வர்ற மாதிரி இருக்குது. நான் டிரைவில் அதை முடிஞ்சால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு IRVM வந்து பவர்டில் கொடுத்துருக்காங்க. இந்த மேலே ஸ்கை ரூஃபுக்குரிய பட்டன் இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஃபங்கியாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கேமராவுமே வந்து இதில் இருக்குது. கேபின்குள்ளே நடக்கிற விஷயத்தையும் நம்மளால் மொபைலில் கூட நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் டெக்கியான விஷயங்கள் கேஜெட் மாதிரி இதில் இருக்குதுன்னு சொல்லலாம். இதுவுமே பாருங்கள், இங்கே இந்த மிரரை மறைக்கிறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு டேபில் இருக்கிற மாதிரியான ஒரு கவர் இருக்குது. அதில் லைட்டுமே வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நான் ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே புஷ் ஸ்டார்ட்டுக்கு இங்கே ஒரு பட்டன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா
வண்டி வந்து இப்போது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கீழேருந்து அது அப்படியே ஒரு ப்ரொஃபைல் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அதில் ஒரு லைட்டுமே வந்து உங்களுக்கு அதில் க்ளோ ஆகுது. ஸோ மேலேயுமே வந்து ஃபுல் பிளாக்ல வந்து நமக்கு இருக்குது. இங்கே க்ளோ பாக்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்குது. இதை ஓப்பன் பண்ணோன்னா நல்ல டீப்பாக இருக்குது. பட் ரொம்ப ஸ்லிம்மாக தான் வந்து உங்களுக்கு ஒரு க்ளோ பாக்ஸ் இருக்கிறத நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ரியர் போயிட்டு கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரியர் டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே 90 டிகிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. கொஞ்சம் ஒரு ஒய்டரான அப்பச்சர் வந்து நமக்கு கிடைக்கிது. உள்ளே ஏறலாம். ஸோ ஏறினா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஃப்ளோர் வந்து நல்லாவே ஹைட்டாக இருக்குது. சீட் வந்து லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஈவி காரில் இருக்கிற இம்பேக்ட்டு இதில் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அண்டத்தை வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. சீட்டோட விட்டுமே வந்து நமக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து நம்மளால் டக்கின் பண்ண முடியல. அப்போ லெக் ரூமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டைட்டு தான் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அந்த ஈவிக்கே உரித்த அந்த ரியரோட கம்ஃபர்ட் கொஞ்சம் லேக் இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஹெட்ரூம் வந்து என்னோட ஹைட்டு 5'8", எனக்கே வந்து இவ்வளோ தான் ஹெட்ரூம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு 6 ஃபீட்லாம் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தலை தட்டுறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த சீட்டோட ரிக்ளைன் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணலாம். இவ்வளோ தான் மேக்ஸிமம் வந்து ஃப்ரண்ட் இவ்வளோ, பேக் வந்து இவ்வளோ. ஒரு ஆம்ரெஸ்ட்டும் நமக்கு இதில் கிடைக்கிது. 2 கப் ஹோல்டரும் நமக்கு அதில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒய்டராகவே ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. 2 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். பட் 3 ஆளுங்கிறதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணி தான் உட்கார முடியும். ஏசியோட வெண்ட்டுமே கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. ஸோ உள்ளே எல்லாமே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. நீங்கள் உள்ளே வந்து வெளியில் போகும்போது காலை இடிச்சிச்சின்னா பயங்கரமான ரிஸ்க் இருக்குது. நான் ஒரு தடவை இடி இந்த இடத்துல வாங்கிட்டேன். அதனால் கேர்ஃபுல்லாக தான் வண்டிக்குள்ளே நீங்கள் மூவ் ஆகும்போது பார்த்துக்கணும். அதே மாதிரி கீழே வந்து ஒரு மொபைல் வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. 2 சி டைப் சார்ஜருமே வந்து நமக்கு அதில் கிடைக்கிது. இங்கே சீட்லேயுமே வந்து நமக்கு ஒரு சி டைப் பின்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் ஹைட்டில் அப்படி ஒரு ஏரியல் வியூ மாதிரி நமக்கு இருக்குது. இந்த ஸ்கை ரூஃபோட ஃபீலுமே வந்து சூப்பராக இங்கேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ உள்ளே பார்க்கும்போது இந்த ரியர் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு குட்டி கார் மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ மிச்சப்படி ரியரோட கம்ஃபர்ட் ஒரு காம்ப்ரமைஸ்டான ஒரு கம்ஃபர்ட் தான் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த காரை ட்ரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த BE 6e இந்த காரை இப்போ ஓட்டிகிட்டு இருக்கோம். ஒரு ஹைவேல தான் ட்ரைவ் பண்ணிட்டுருக்கோம். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கார் வந்து ஒரு டாப் அண்டு தான். ஃபஸ்ட்டு டிரைவர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காக்பிட்டை பாருங்கள் என்ன ஃபீல் இருக்குது அப்படின்னு. இங்கே பார்க்கலாம், டிரைவரை வந்து அப்படி தனியாக பிரித்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இங்கே டோர் வரைக்கும். ஏதோ ஒரு ஐசோலேட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருக்குது. மேபி இது வந்து ஒரு டிரைவரோட ஃபீலு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு மாதிரியான ஒரு ஃபீல். இது ஆக்சுவலி எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த பவர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் வந்து இப்போ நம்ம இருக்கிறதே வந்து எவ்ரிடே அப்படிங்கிற ஒரு டிரைவ் மோடில் இருக்கும். விச் இஸ் நார்மல் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை சிட்டி மோட் அப்படின்னு கூட சொல்ல முடியும். இதுக்கு கீழே ரேஞ்ச் மோட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஐ திங்க் ஸ்போர்ட்ஸுக்கு வேறு ஏதோ ஒரு நேமில் இன்னொரு மோடுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எவ்ரிடே மோடில் எவ்வளோ குயிக்காக ரீச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். பட் சீட்டை பின்னாடி தள்ளுற அளவுக்கு கொஞ்சம் பவர் இருக்குது. ஆனாலும் அந்த XEV 9e அளவுக்கு இதில் பவர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதோட பவர் வேல்யூ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் டு 286 HP வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. 386 Nm வந்து டார்க் வந்து டெலிவரி பண்ணும். இது கிட்டத்தட்ட சேம் வேல்யூ தான் இந்த HEV 9e அப்படிங்கிற அந்த காரோட சேம் பவர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆனால் டியூன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அதோட பவர் அளவுக்கு இதில் வந்து பவர் இல்லை. இந்த ஃபார்ம் ஃபேக்டருக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. பட் இதில் அட்வான்டேஜ் என்னென்னா அது கொஞ்சம் கார் பெருசாக இருக்கிறனால, லென்த்தாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஃபுல் த்ராட்டில்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருந்தது. பட் இது வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. தோ வீல் பேஸ் சேமாக இருந்தால் கூட ஹேங் ஓவர்லாம் எதுவுமே இல்லை. ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி. அதனால் ரொம்ப ஸ்டேபிளாக பிளான்டடாக வந்து உங்களுக்கு இது போகுது. டயரோட ப்ரொஃபைலுமே R20ங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுலேயும் சரி இதுலேயும் சரி உங்களுக்கு R20 கொடுத்துருக்காங்க. இப்போ செம்ம பிளான்டடாக வந்து இது போகுது. 245ங்கிறது நல்ல ஒய்டரான ஒரு டயர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால சூப்பர் கம்ஃபர்ட்டாக வந்து அது இந்த கிரிப் வந்து நமக்கு தெரியுது. டேர்னிங் ரேடியஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். அப்படியே ஃபஸ்ட் லேனுக்கு உள்ளேயே வந்து நம்மளால்
ஒரு கட் எடுக்க முடியுது. எஸ். இந்த ஸ்டேரிங் வந்து நீங்கள் பார்க்கலாம், ஒரு சர்க்குலராக இல்லை, ஃப்ளாட் பாட்டம் மட்டும் கிடையாது, மேலேயுமே வந்து கட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஷேப்பே வந்து ஒரு ஆட் ஷேப்பாக இருக்குது. நம்ம ரவுண்ட் ஸ்டேரிங்கில் நம்ம வந்து ஓட்டிட்டு இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலு. ரொம்ப ஸ்போர்ட்டியாக இந்த காரை வந்து ஃபங்கியாக உள்ளே இருக்கிற அத்தனை விஷயமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போது இங்கே ஃப்ரண்ட்டோட கிளஸ்டரையும் நீங்கள் பாருங்கள். நம்ம ஸ்பீடு போக போக அந்த லைட் வந்து அப்படியே ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுது. நம்ம ஸ்பீடாக போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலை கொடுக்கணுங்கிறதுக்காக. இதில் டபுள் டிஸ்பிளே தான் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதில் தான் வந்து 3 டிஸ்பிளேஸ் வந்து உங்களுக்கு கோ-பாசஞ்சர் வரைக்கும் இருந்தது. பட் இதில் வந்து 2 டிஸ்பிளே மட்டும் நமக்கு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் வாக் அரவுண்டில் நம்ம பார்த்துருப்போம். பேடல் ஷிஃப்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ரெடியூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு த்ராட்டில் கொடுக்குறேன். ஓகே, ரீஜெனரேட்டனோட அந்த மோடு மட்டும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. எஸ், பிரேக்கிங் வந்து செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. நீங்கள் கட்டெல்லாம் வந்து ரொம்ப அசால்ட்டாக எடுக்க முடியுது. ஏன்னா காரோட ஹைட்டுமே வந்து அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் போய் அப்படி ஒரு கட்டு, இப்படி ஒரு கட்டு, செம்ம ஃபன் டு டிரைவாக வந்து கண்டிப்பாக இது இருக்கும். இதை ட்ராக்கில் ஓட்டுறதுக்கு நானே ரொம்ப ஈகராக இருக்கேன். கண்டிப்பாக அது முடிஞ்சால் அதையும் நம்ம ஓட்டி பார்த்துடலாம். இப்போ சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தா நல்லா லைட்டராகவே நமக்கு இருக்குது. சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஹைவேல தேவையானப்போ அது லைட்டாக ஒரு ஸ்டிஃப்னஸ் ஆட் ஆகுது. அதுதான் நாங்கள் டைனமிக்காகவே சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சிங்கிள் ரோடில் பாட் ஹோல்ஸ்லலாம் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம ஒரு லெஃப்ட் எடுக்கிறோம். நம்ம இண்டிகேட்டர் போட்டோம் அப்படின்னா இந்த பிளைண்ட் ஸ்பாட்டோட இந்த வியூ வந்து இங்கே கிடைக்கிது. இது கொஞ்சம் ரவுண்டாக கிராஃபிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்கொயராக வந்து கொடுத்துருக்காங்க. மேபி அது சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஜஸ்ட் லைக் தட் அதை மாற்ற முடியும். அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நம்பலாம். இப்போ ஒரு புல் ஃப்ரீயாக இருக்குது ரோடு. இங்கே பாருங்கள், நடுவில் அந்த இதில் இருக்கிற டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கிற மெத்தையில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. சூப்பராக பவர்ஃபுல்லாக இருக்குதுங்க. இந்த வண்டியை கையில் எடுத்திங்கன்னா ரேஞ்ச் எல்லாம் வந்து நம்மளால் கொண்டு வர முடியுமா அப்படின்னு தெரில. ஏன்னா அவங்கள வந்து பயங்கரமாக புஷ் பண்ணுது ஓட்டுறதுக்கு. ஏன்னா இந்த இதோட ஏரோடைனமிக்கான ப்ரொஃபைலும் இருக்கலாம். ஃப்ரண்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்க, அந்த பம்பருக்கு மேலே ஒரு சின்ன ஒரு ஓப்பன் கொடுத்து அப்படியே கிளாஸில் ஃப்ளோ ஆகி போகிற மாதிரியான ஒரு ஃபீலு. நல்லா ஹைட்டாகவும் முன்னாடி இருந்து பார்த்தா தெரியுது. அதே நேரத்தில் ஏரோடைனமிக்காகவும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு டச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இந்த BE6E அதாவது பி செக்ஸி அப்படிங்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ்லேயும் இது கண்டிப்பாக கொடுக்குது. இன்டீரியருமே ஃபுல் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டில் இருந்தது. பட் இந்த பிளாக்கு ஒரு மாதிரியான டல் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஆனால் ஒரு எப்படி சொல்கிறேன்னா அங்கங்கே ரிஃப்ளெக்ஷன் இல்லாமல் அதில் கூட விண்ட்ஷீல்டில் வந்து கொஞ்சம் நிறையா ரிஃப்ளெக்ஷன்ஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பட் இதில் கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இதை பற்றி நம்ம அந்த காரில் பேசலை, அதாவது ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே பற்றி நம்ம அதில் பேசலை. இங்கே வந்து ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு வருது. இன்ஃபேக்ட் ஆடாஸோட கம்ப்ளீட் டேட்டா வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கிது. பிளைண்ட் ஸ்பாட்டுமே பக்கத்தில் ஏதாவது ஒரு கார் வருதுன்னா அந்த பிளைண்ட் ஸ்பாட்டை டிடெக்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து அது காமிக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டேர்ன் பை நேவிகேஷனுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எங்கே நீங்கள் ரைட் எடுக்கணும், எங்கே லெஃப்ட் எடுக்கணுங்கிறத நீங்கள் நேவிகேஷனில் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆரோ போட்டு நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டு நெக்ஸ்ட்டு ரைட்டு அந்த மாதிரியும் கொடுக்குது. ஓரளவுக்கு நல்ல விசிபிலிட்டியுமே வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். விண்ட்ஷீல்லே அது வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. தனியாக ஒரு டிஸ்பிளே மாதிரி வச்சு உங்களுக்கு கொடுக்கல. அதனால் ரோடை எதுவுமே வந்து அது பிளாக் பண்ணல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த சீட் ஹைட் ஏத்தாப்பில் அதுவாகவே வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணி உங்களோட விசிபிலிட்டிக்கு கரெக்டாக அது டியூன் ஆகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஓப்பனாகவே இன்னொரு வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரியான சிங்கிள் ரோடில் கூட பிரேக்கிங்கும் ஸ்டெபிலிட்டியும் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் பெப்பியாக வந்து கண்டிப்பாக இந்த காரை வந்து ஓட்ட முடியும். இப்போ பார்க்கலாம், இந்த வண்டியை நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இந்த கார் மேலே ஒரு பெரிய லவ் வந்து உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், அப்படியே கட் பண்ணுறோம். சூப்பர். ஸோ ஓவராலாக இந்த காரோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஹைவேல எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர் கம்ஃபர்ட்டாக, செம்ம பவர்ஃபுல்லாக, பயங்கர பெப்பியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரியரில் உட்காந்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த BE6E அப்படிங்கிற இந்த காரில். ஸோ இதில் எப்படி கம்ஃபர்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம்.
பாடி ரோல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இதோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் XEV 9e விட இது கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அண்டத்தை வந்து கொஞ்சம் ரொம்பவே வீக்காக தான் இருக்குது. சீட்டோட விட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ அந்த EV அப்படிங்கிறது இருக்கிற அந்த இம்பேக்ட்டு, அந்த ஃப்ளோர் ஹைட்டு அது இதில் நல்லாவே தெரியுது. ஃப்ரண்ட்டில் இருக்கிற கம்ஃபர்ட் வந்து சீட் கம்ஃபர்ட்டு இங்கே ரியரில் இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ரிக்ளைன்லாம் ஓகே. ஐ திங்க் ரிக்ளைன் இதில் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு இதில் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கலையா? இங்கே ஒரு ஸ்ட்ரிப் இருக்குது, அதை வச்சு இழுத்து பார்ப்போம். எஸ் இருக்குது. இழுத்தோன்னா கொஞ்சம் ரிக்ளைன் ஆகுது. இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பில் மட்டும் பின்னாடி இருக்குது. நார்மலான ஒரு ரிக்ளைன் தான், ரொம்ப அக்ரெசிவாக வந்து இதில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிளில் கொடுத்துருக்காங்க, நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஹெட்ரூம் வந்து நமக்கு என்னோட ஹைட்டு 5'8" தான். 5'8"க்கு இவ்வளோ டைட்டாக தான் இருக்குது. 6 இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தலை தட்டுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த ஸ்கை ரூஃப் அப்படிங்கிற அந்த ஃபிக்ஸ்டு கிளாஸ் வந்து ஒரு நல்ல ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இதில் லைன்ஸ் மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது நைட்டில் வந்து இதில் ஒரு லைட் ஸ்ட்ரிப் வந்து அதில் மாதிரியே இதுலேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் தான். மேபி அதை ஆஃப் பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போ 3 பேர் இதில் உட்கார முடியுமா அப்படின்னா, இப்போ நான் இந்த ஓரத்தில் தான் உட்காந்துருக்கேன். 2 வெல் பில்ட் அடல்ட் இணைய மாதிரி உட்கார முடியும். நடுவில் கொஞ்சம் லீனாக இருக்கிறவங்க உட்காரலாம். பட் சென்டரில் ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபுளாக உங்களுக்கு கொடுக்கல. அதே மாதிரி இதில் ஆம்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா வாவ், நல்ல ஒய்டராக கொடுத்துருக்காங்க. அதை விட அதே மாதிரி கரெக்டான பொசிஷனில் வந்து இது நிற்கிது. அந்த XEVயோட இந்த இதில் வந்து ஒரு நல்ல கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபேப்ரிக்குமே நல்ல குஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இப்போ பாடி ரோலுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சிங்கிள் ரோடில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம். லைட்டாக கட் பண்ணி நம்ம பாசிபிலிட்டி இருந்தால் இப்போ நம்ம ஓட்டி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ரொம்ப ஷார்ப் கட் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் அந்த பாடி ரோல் கொஞ்சம் தெரியுது, பார்க்கலாம் நீங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப அக்ரெசிவாக கட் பண்ணி ஓட்டும் போது. பட் நார்மலான ஒரு டிரைவில் அந்த ஒரு பாடி ரோல் பெருசாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியாது. சஸ்பென்ஷனோட இம்பேக்ட்டு இந்த ரியரில் எப்படி இருக்குது அப்படின்னா, இதுலேயும் நல்ல ஒய்டரான டயர் தான். ஸோ ரோட் கிரிப் நல்லா இருக்குது. அந்த ரோடோட நாய்ஸு ரியரில் கொஞ்சம் நமக்கு கேட்குது. அதே மாதிரி சஸ்பென்ஷனோட இம்பேக்ட் பெருசாக இல்லை. ரொம்ப சாஃப்டாகவே சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஓவராலாக இந்த ரியரோட கம்ஃபர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டான ஒரு கம்ஃபர்ட்டு தான். நம்ம ஃப்ரண்ட்டில் காலை வந்து உள்ளே டக் பண்ணவும் முடியல. ஏன்னா ஃப்ரண்ட் சீட் வந்து ரொம்ப லோவாக இருக்கிறதுனால நமக்கு அடியில் உள்ளே டக் பண்ணுறதுக்கும் அந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் இல்லை. நடுவில் ஆனால் அந்த டனல் வந்து கொடுக்கல. அப்போ நடுவில் உட்கார்றவர் வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக அவர் வந்து உட்கார முடியும். ஏசியோட த்ரோ ஓரளவுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ ஓவரால் இந்த ரியர் கம்ஃபர்ட் ஓகே லெவலில் இருக்குது. அடுத்து இதை ட்ராக்கில் ஓட்டி அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அதில் கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம இந்த BE 6e இந்த ஹை ஸ்பீட் ட்ராக்கில் நம்ம ஓட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டாப் ஸ்பீடில் எப்படி ஸ்டெபிலிட்டி இருக்குது. இது டிரைவர் சென்ட்ரிக்கான ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம லாஸ்ட் ட்ராக்கில் போகிறது இல்லை. இந்த ஒரு ட்ராக்கில் நம்ம போய் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டேரிங் வந்து செம்ம ரிஜிட்டாக இருக்குது ஆக்சுவலி இந்த ஹை ஸ்பீடில். இப்போ ஒரு 145ல் இந்த கார்னரிங் வந்து இப்போ நம்ம எடுக்கிறோம். வாவ், குழந்த மாதிரி இருக்குதுங்க. XEV 9e விட செம்மையா இருக்குது. ஓ மை காட், 160 கார்னரு வேற லெவலுங்க. செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஈவன் அந்த XEVல கூட கொஞ்சம் பாடி ரோல் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் சுத்தமாக இல்லைங்க. சேம் 164ல் லாக் ஆகிருக்கு. ஐ திங்க் டிரைவ் மோடு வந்து அந்த எவ்ரிடே அப்படிங்கிற அந்த டிரைவ் மோடில் இருக்குது. அதனால் 164ல் போகிற ஃபீலே இல்லை. இப்போ நான் மறுபடியும் அந்த ஒரு கார்னர் வந்து இப்போ நான் எடுக்கிறேன். ஓகே, ரொம்ப ஷார்ப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் கூட நமக்கு அந்த ஒரு பேனிக்கோ அந்த ஒரு பாடி ரோலோ, நான் பாருங்கள் சீட்டில் இருந்து அப்படி இப்படி போகவே இல்லை. அழகாக உட்காந்து போகுது. அந்த டிரைவர் சென்ட்ரிக்கான பெர்ஃபார்மன்ஸ் கார் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. அந்த XEVக்கும் இந்த பர்டிகுலர் BE 6eக்கும் செம்ம டிஃபரன்ஸ் தெரியுதுங்க. வேற லெவலுங்க. இப்போ பாருங்கள், மறுபடியும் அதே ட்ராக்ல இன்னொரு லேப்ஸ் வந்து நம்ம போகிறோம்.
ஸோ நான் பெருசாக எதுவுமே பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் அதே ஸ்பீடில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த 3rd லேனில் தான் நம்ம போகிறோம். 4th லேனில் இப்போதைக்கு நம்ம போகல. அதை இன்னொரு நாள் வந்து ட்ரைவ் பண்ணி அதை பார்த்துருவோம். இப்போது 164 டேர்ன் எடுக்கிறேன். சூப்பராக பாருங்கள், லேனுக்குள்ள அவ்வளோ அழகாக வந்து எடுக்குது. ஓ மை காட், ஒரு வீல் ஸ்பின் இல்லை, ஒரு பாடி ரோல் இல்லை, செம்ம எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஜஸ்ட் லவுட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸு. பிரேக் லைட்டாக அடித்து பார்க்கலாமா ப்ரோ? பிடிச்சிக்கோங்க, பிரேக் அடிக்கிறேன். ஓகே, 160. அப்படி டேக் ஆஃப் பண்ணலாம். வாவ், ஜஸ்ட் அமேசிங்க, செம்மையாக இருக்குது. பட் கொஞ்சம் இதில் வந்து அப்படியே லைட்டாக தலை சுற்றுற ஃபீல் வந்து இருக்குது. அது வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் காருங்கிறதுனால டெஃபினட்டாக அந்த இன்ஸ்டண்ட்டாக ஒரு புல்லு டார்க்கெல்லாம் வந்து அதுக்கேற்றாப்புல டியூன் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஹோப் இந்த வீடியோ இந்த BE 6E அப்படிங்கிற இந்த காரோட கம்ப்ளீட் டிரைவபிலிட்டி, அதோட ஃபுல் டீட்டெயில், பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.